அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவுடன் பாஜக டெல்லி மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடம் நேரடியாக ராமதாஸ் மற்றும் அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். பாமகவோடு பாஜக டெல்லி மேலிடம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாசினுடைய இல்லத்திலிருந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பாஜக டெல்லி மேலிட பொறுப்பாளர்களோடு காணொலி காட்சி வாயிலாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ந்து மும்முரமாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது பாமகவோடு பாஜக டெல்லி இந்த பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2019 தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவானது 7 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் 2 கட்சிகளுமே பாமகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் எந்த கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக இன்றைக்கோ நாளைக்கோ முடிவு எடுக்கப்பட்டு நாளைய தினம் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது அன்புமணி ராமதாசும் அதே போல ராமதாஸ் அவர்களும் அந்த காணொலி காட்சி வாயிலாக டெல்லி பாஜகவினுடைய அந்த டெல்லி பொறுப்பாளர்களோடு தொடர்ந்து அந்த காணொலி காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. பாஜகவில் பொறுத்தவரைக்கும் பாமக 9 தொகுதிகள் வரை கேட்பதாக தெரிய வருகிறது. அதே போல அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை 7 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக 8 தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியில் பாமக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தேமுதிக பாமகவோடு தொடர்ந்து அந்த ரகசிய பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாசினுடைய இல்லத்தில் பாமக தரப்பு பாஜகவோடு காணொலி காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் 2 கட்சிகளோடு எந்த கட்சியில் இவர்கள் இணைவார்கள் என்பது தொடர்பான முடிவானது இன்று மாலைக்குள் எடுக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது. அதே போல நாளைய தினம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பு மனுவானது நாளை மறுநாள் அதாவது புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் என்ற ஒரு நிலையில் அதற்குள் ஒரு சுமூக முடிவானது எட்டப்பட்டு எந்த கட்சியோடு கூட்டணி என்ற ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இன்று மாலை முடிவானது எடுக்கப்பட்டு நாளைய தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி யாரோடு கூட்டணி என்பது தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியாகும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். ஹாசினி, விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.